வீடியோ பார்க்க வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வந்து நம்ம மாடுகளால் உருவான ஒருங்கிணைந்த பண்ணையம் வந்து ஃபுல்லாக வந்து ஒரு ஓவர் வியூ பண்ண போகிறோங்க. எனக்கு வந்து லைட்டாக கோல்டு இருக்கனால வாய்ஸ் வந்து மாடிஃபையாக இருக்குங்க, அதுக்காக சாரிங்க. வாங்க வந்து வீடியோக்குள்ளே போகலாம். என்கிட்ட இருக்கிறது வந்து 5 மாடுங்க. கடந்த வாரம் நம்ம வந்து ஒரு மாடு வாங்கியிருப்போம், அதுவுமே கன்று ஈன்றிருப்பாங்கங்க நம்மகிட்ட வந்து. அந்த மாடு வந்து நமக்கு செட் ஆகலைங்க, அதனால் வியாபாரிட்டே கொடுத்துட்டேன். என்னுடைய அப்பாவும் என்னுடைய தம்பியும் வந்து மாடு பார்க்க போயிருக்காங்க. மேபி இன்றைக்கி வாங்கிட்டா நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேங்க. வாங்கிட்ட உடனே அதை நான் வீடியோவை வந்து தரேங்க. இப்போ என்கிட்ட இருக்க மாடு வந்து சென மாடு வத்துக்கறவை தாங்க இருக்குது. நம்ம அந்த கருப்பு மாடு ஒன்று தாங்க இளங்கறவையாக இருக்குது. 2 மாதம் ஆயிடுச்சுங்க. அதுவுமே நம்மகிட்ட இருக்க கறவை திறன் அதிகம் கொண்டது வந்து அந்த கருப்பு மாடு தாங்க இப்போதைக்கு. கருப்பு மாட்டுக்கு அங்கிட்டால் அந்த கலப்பையில் கட்டிருக்க மாடு வந்து அது வந்து 2 ஈத்து நம்மகிட்ட போட்டிருக்காங்க. நம்ம கண்ணுக்குட்டியாக வளர்த்ததாங்க அது. இப்போ செனையாக இருக்கிறது 3ஆவது ஈத்துங்க. அதுவுமே மிகப்பெரிய கறவை திறனுடைய லாஸ்ட் ஈத்து வந்து 14.5 லிட்டர் வந்து பால் கொடுத்தாங்கங்க. இப்போ இந்த ஈத்து வந்து எவ்வளோ தர்றாங்கன்ட்டு அது கண்ணு ஈண்டதுக்கப்புறம் நான் வீடியோவை வந்து அப்லோட் பண்ணுறேங்க. இப்போ கருப்பு மாடு தாங்க நம்மகிட்ட பால் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம இந்த மாடுகள் பால் கறவை வச்சு தாங்க எல்லாமே ஒருங்கிணைந்த பண்ணை எல்லாமே நம்ம செலவு பண்ணியிருப்போம். அதே மாதிரி தாங்க நம்ம இப்போ தக்காளி வந்து 1 ஏக்கர் நட்டுருக்கோங்க. அதுக்காக நம்ம வந்து எல்லா செலவுமே இந்த கருப்பு மாடு இந்த மாடுகளோட பால்களை வச்சு தாங்க நம்ம பண்ணியிருப்போம். கொத்துக்குழி எல்லாமே அது பண்ணியிருப்போங்க. இப்போ வந்து நமக்கு வந்து தக்காளி வந்து வருமானம் கொடுத்துட்ருக்காங்கங்க. அந்த வருமானத்தை வச்சு தாங்க நம்ம அடுத்து வந்து நம்ம மாட்டு பண்ணை வந்து டெவலப் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா நம்ம சென மாடு வத்துக்கறவை இதெல்லாம் வச்சுட்டுங்க நம்ம வந்து பண்ணை வந்து உருவாக்க முடியாதுங்கள. அதனால நம்ம வந்து ஒரு 70 லிட்டர் பால் வந்து நம்மகிட்ட வந்துகிட்டே இருக்க மாதிரி நம்ம வந்து ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கோம். அடுத்தடுத்த விளாகில் வந்து என்னோடய முயற்சி வந்து நான் அப்லோட் பண்ணுறேங்க, பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பண்ணையோட ஒரு ஆணி வேர் அப்படின்னா நம்ம போர்வெல் தாங்க. ஏன் அப்படின்னா நம்ம கேணியில் வந்து மேக்கேணி அப்படிங்கிறனால மழையப்போ தாங்க தண்ணி இருக்கும். மழை இல்லாதப்போ வறட்சி காலத்தில் வந்து தண்ணியில் கேணியில் வந்து அவ்வளோக்காக தண்ணி இருக்காதுங்க. அப்போதைக்கு நம்ம வந்து போர்வெல் தண்ணியை தாங்க கேணியில் விட்டு நம்ம விவசாயத்துக்கும் சரி மாடுகளுக்கு மாட்டுத்தீவனம் இது மாதிரி வந்து நம்ம பாய்ச்சிட்டு இருக்கோங்க. இப்போ நம்ம போர் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 வருடம் ஆயிடுச்சுங்க. இந்த போரில் தான் நம்ம ஒருங்கிணைந்த பண்ணையுமே இயங்கிட்டு இருக்குங்க. இப்போ போர்வெல் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியங்க. தண்ணி இல்லாட்டி நம்ம எதுவுமே பண்ண முடியாதுங்க. நெக்ஸ்ட் ஒன்று தான் நம்ம கேணிங்க. இந்த கேணியில் தாங்க நம்ம அந்த போர்வெல் தண்ணியை விட்டு நம்ம வந்து நிலத்துக்கு வந்து நேரடியாக பாய்ச்சுவோங்க. இப்போ இது நம்ம விவசாயத்துக்கு வந்து பயன்படுத்தக்கூடிய தண்ணி இது தாங்க நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். மாட்டுக்கும் சரிங்க எல்லாத்துக்கும் நம்ம இந்த தண்ணி தாங்க பயன்படுத்திகிட்ருக்கோம். நம்மகிட்ட இருக்கிறது வந்து ஒரு 7 ஏக்கருங்க. அதில் 5 ஏக்கர் வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்திக்கோம், 2 ஏக்கர் சும்மா தாங்க இருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மாட்டுத்தீவனங்க. நம்ம மாட்டுத்தீவனம் வந்து ஒரு 1.5 ஏக்கர் மாட்டுத்தீவனம் நட்டுருக்கோங்க. இப்போ வந்து ஒரு 2 ஏக்கர் உழுது வச்சுருக்கோம். அதில் வந்து ஒரு 3/4 ஏக்கர் பக்கத்தில் மாட்டுக்களுக்காக பசுந்தீவனம். ஏன்னா பண்ணைங்கிறது உருவாக்கிட்டோம்னா நம்ம பசுந்தீவனம் டிமாண்ட் ஆயிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. அதுக்காக நம்ம வந்து ஒரு 3/4 ஏக்கர் வந்து மக்காச்சோள நரக்காக ரெடி பண்ண போகிறோங்க. அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கோழிங்க. இப்போ தாங்க நம்ம கோழி வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். இப்போ நம்மகிட்ட இருக்கிற தாய்க்கோழி வந்து 26 தாய்க்கோழிங்க. அதில் 3 தாய்க்கோழி வந்து சிக்ஸ் வச்சுருக்காங்கங்க. அது சிக்ஸ் அப்படின்னா சிக்ஸு கவுண்ட் பார்த்தோன்னா ஒரு 30-35 இருக்குங்க. எல்லாமே ஒரே டயத்தில் வந்து ஒன்றுக்கு ஒன்று வேறு இடத்துல வந்து பிடிச்சிட்டு வந்தனால 10 கோழி வந்து அப்பாங்க வீட்டிலேருந்து வாங்கிட்டு வந்தோங்க. 6 கோழி வந்து ஒரு அக்காவங்க வீட்டிலேருந்து நம்ம வாங்கிட்டு வந்திருப்போம். ஒன்றுக்கு ஒன்று வேறு இடத்துலேருந்து வந்தனால வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து எல்லாமே ஒன்றாவே எப்பயுமே வராதுங்க, ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அதனால நம்மகிட்ட வீடியோவுக்கு வந்தது கொஞ்சம் தாங்க வந்திருக்காங்க. மற்றபடி நம்மகிட்ட 26 கோழி இருக்குங்க. சேவல் வந்து நம்ம மெயின் சேவல் வந்து ஒன்று தாங்க இருக்குது. அடுத்து வந்து குட்டி குட்டி சேவல் வந்து ஒரு 2-3 சேவல் இருக்குங்க. அடுத்து அதை வந்து ரெடிப்படுத்தணுங்க. இதுதாங்க நம்ம வந்து கோழி பண்ணை அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு வார வருமானமாக நம்ம வந்து கருதி தாங்க நம்ம வளர்த்துட்ருக்கோம். வாரம் வந்து நம்ம ஒரு 1-2 இப்படி வந்து நம்ம முதல்ல கொடுத்துட்ருந்தோங்க. இப்போ ஒரு 2 மாதமாக நம்ம வந்து விற்பனை பண்ணுறதில்ல. ஏன் அப்படின்னா நம்ம பண்ணைக்கு தேவைக்காக நம்ம அப்படியே தேக்கி வச்சுருக்கோம். இன்னும் ஒரு 3 மந்த் நம்ம சிக்ஸ் வந்து வளர்ந்துட்டாங்கன்னா நம்ம வாரம் சேலுக்கு வந்து நம்ம தயார்படுத்திடலாங்க. அப்படியே வரக்கூடிய வீடியோக்குள்ளே அதையும் நான் அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்கக்கூடியது நம்ம தக்காளிங்க. நான் தக்காளி வந்து கடந்த 1 மாதமாக வாரம் என்னுடைய தக்காளி எடுப்பு அதோட விலை நிலவரம் எல்லாமே நான் வீடியோவாக கொடுத்துட்டு தாங்க இருக்கேன். இப்போதைக்கு இன்றைக்கி வந்து நம்ம தக்காளி பழம் எடுத்துருக்கோங்க. தக்காளி பழம் ஓரளவுக்கு ஓஞ்சிருச்சுங்க. இப்போ இதில் எடுத்துருக்கிறது வந்து இது இப்போதைக்கு எடுத்த ரேட் வந்து இன்றைக்கி ரேட் வந்து 370 ரூபாய்க்கு நம்ம வந்து விற்றோங்க. நம்ம மாட்டு பண்ணை மாடுகளால் உருவானது தாங்க இந்த தக்காளி ஒரு 1 ஏக்கரு. இந்த தக்காளியில் வந்து தக்காளியோட நம்ம வருமானத்தை வச்சு தாங்க நம்ம அடுத்து வந்து மாட்டு பண்ணைக்கு தேவையான மாடுகளை வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்படி தாங்க நம்ம ஒருங்கிணைந்த பண்ணையம் ஒன்றோட ஒன்று கனெக்ஷன்ஸ் பண்ணி நம்ம வந்து ஒருங்கிணைந்த பண்ணையத்தை வந்து ஓட்டிக்கிட்டு இருக்கோங்க. இப்போ வந்து தக்காளி எடுத்து கொட்டிகிட்டு இருக்காங்கங்க. தக்காளி கொஞ்சம் வந்து ஓஞ்சிருச்சுங்க. இப்போ வந்து தக்காளி எடுத்துக்கிட்டு இருக்காங்கங்க.
தக்காளி எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம தக்காளி பெட்டி எடுத்து வண்டியில் தாட்டி விட்டுங்க. நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி கட்டு தண்ணி கொட்டுவோம். அப்படி இல்லாட்டிங்க தக்காளி கட்டில் குருவிக வருவாங்கங்க, அவங்கள வந்து விரட்டணும். இப்படி ஏதோ ஒரு ஒர்க்கு நம்ம வந்து விவசாயத்துலேயும் சரி மற்ற வேலையும் சரி பார்த்துட்டே தாங்க இருப்போம். நம்ம வந்து ஒரு 2 ஏக்கர் வந்து டிராக்டரில் வந்து ஓட்டி வச்சுருக்கோங்க. வெள்ளாமை வைக்கிறதுக்கும் சரிங்க. அதே மாதிரி நம்ம மாட்டு பண்ணைக்கு மாடுகளுக்கு வந்து பசுந்தீவனமும் அதில் வந்து ஏற்பாடு பண்ணுறோம். என்னென்ன பசுந்தீவனம் ரெடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வாரங்களில் வந்து நம்ம பார்க்கலாங்க. இப்போ வந்து நம்ம காய்கனி பயிர் வந்து எதை டார்கெட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா மாத வருமானத்துக்கு நம்ம டார்கெட் பண்ணி வச்சுருக்கோங்க. இப்போ தக்காளி நமக்கு வந்து அறுவடை வந்து ஓயிற மாதிரி இருக்கையில் நமக்கு வந்து முருங்கை வந்து அறுவடை வந்து ஸ்டார்ட் ஆயிருங்க. முருங்கை ஸ்டார்ட் ஆகி அது வந்து கொஞ்சம் ரன்னிங்கில் இருக்கையில் நம்ம அடுத்து வந்து ஒரு பட்டம் வந்து நம்ம தக்காளி வேறு வயலில் வச்சு அந்த தக்காளி வந்து கொண்டு வந்துடுங்க. இப்படி வந்து மாதம் தோறும் வந்து காய்கனி பயிர்கள் நடவு பண்ணிட்டும் அறுவடை எடுத்துக்கிட்டு தாங்க இருப்போம். நம்ம வந்து காய்கனி பயிர் அப்படிங்கிறது நம்ம மாத வருமானத்தை வந்து நோக்கி வந்து இதை பண்ணிகிட்டு இருக்கோங்க. இப்போ முருங்கைக்கு இழுத்து கட்டி உர வச்சு இழுத்து கட்டி எல்லா ஒர்க்கும் முடிச்சாச்சுங்க. அடுத்து வந்து ஸ்ப்ரே மருந்து மட்டும்தாங்க கொடுக்கணும். ஸ்ப்ரே மருந்து கொடுத்துட்டோம்னா பூ வச்சிட்ருக்காங்க. அடுத்து வந்து பிஞ்சு வச்சுருவாங்க. வாரத்துக்கு ஒன்ஸ் வந்து நாங்கள் முதல்லலாம் ஒடிப்போங்க. அப்படி ஒடித்தோம்னா நம்ம அதையும் வீடியோவை வந்து கொடுக்குறோம். இது வந்து செடி முருங்கை தாங்க. இதோட காப்புத்திறன் எந்த அளவுக்கு இருக்குது எல்லாமே நான் வீடியோவை வந்து வரக்கூடிய வாரங்களில் வந்து அப்லோட் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து 6 மாதம் டார்கெட்டாக நம்ம வந்து கொய்யா வந்து பயிர் பண்ணியிருக்கோங்க. கொய்யா வந்து 70 கொய்யா கன்று இருக்குங்க. நம்ம நடவு பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1.25 வருடம் ஆயிடுச்சுங்க. இப்போ கொய்யா வந்து ஒன்று காய் பிஞ்சு இருக்குங்க. உறவுக்காரர்கள் சொந்தக்காரங்க எல்லாத்துக்கும் நம்ம கொய்யாக்காய் வந்து கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். அதே சமயத்தில் நம்ம இன்னும் விற்பனைக்கு வந்து கொண்டு போகலாங்க. இன்னும் ஒரு 1 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னா நம்ம விற்பனைக்கு கொண்டு போகலாம். கொய்யா கண்ணுக்கும் நம்ம ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டோங்க. உர வச்சு இழுத்து கட்டியாச்சுங்க. நம்ம சொட்டு நீர் டீப்பு தாங்க அதுக்கு இழுத்துருக்கோம். ஏன் அப்படின்னா நம்ம 6 மாத பயிர் அப்படிங்கிறனால நம்ம தண்ணி கட்டிகிட்டே இருக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். மற்ற வேலையில் பார்த்துட்டு எதையும் பார்க்க முடியல. அதனால நம்ம அதுக்கு வந்து சொட்டு நீர் டீப்பு வந்து இழுத்து விட்டோங்க. அதுக்கு வந்து தண்ணி கேட்டு வலை நீக்கி விட்டால் தண்ணி பாஞ்சிருங்க. அதுக்கு தண்ணி விட ஒர்க்கு மட்டும்தாங்க இனிமேல். இன்னும் 1-2 பில்லு வரது நம்ம கோழி பண்ணைக்கு வந்து நிறையா கோழி இருக்கனால அந்த கோழிகளும் கொத்தி சாப்பிட்ருவாங்க. வீட்டு பக்கத்தில் தாங்க நம்ம கொய்யா பயிர் பண்ணியிருக்கோம். அதனால் நம்ம கோழிகள் வந்து ஈஸியாக வந்து அதை சாப்பிட்ருவாங்கங்க. அதை கோழிகள் விட்டு கொஞ்சம் நஞ்சம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட்டு மந்தில் வந்து செம்பிளி ஆடு வாங்குவோங்க. அந்த செம்பிளி ஆடும் அதை வந்து க்ளீன் பண்ணிடுவாங்க. நமக்கு வந்து அதிலேருந்து ஒரு வருமானம் வருங்க. அதே மாதிரி நம்ம கொத்துக்கூலியும் மிச்சமாகும். இதிலேருந்து நம்ம கொய்யாவிலேருந்து நமக்கு ஒரு வருமானம் வருங்க. இப்படி தாங்க நம்ம வந்து வருமானத்தை வந்து பெருக்கிட்டு போகிறோம். இது வந்து இந்த ஒரு கொய்யா மட்டும் முருங்கையோட நம்ம ஊடுபயிரை வந்து மிளகா பண்ணியிருப்போங்க. அந்த முருங்கையோட ஒரு 4-5 கன்று இதில் மிச்சம் இருக்கும். அதில் நட்டுருந்தோங்க. அது மட்டும் காப்புத்திறன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஏன் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம உரம் நிறையா கொடுக்கறதுனால அது மட்டும் காப்புத்திறன் வந்து இன்னும் கொஞ்சம் நிறையா இருக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தென்னை மரங்க. நம்ம வருட வருமானத்தை டார்கெட் பண்ணி நம்ம தென்னை மரம் பயிர் பண்ணியிருக்கோம். தென்னை மரம் வந்து இயருக்கு வந்து இவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம குத்தகைக்கு விட்டுருவோங்க. நம்ம வந்து காய் பறிக்கிறதுல நம்ம வீட்டு தேவைக்கு மட்டும் ஒரு மரம் மட்டும் நம்ம வச்சுட்டு மீது எல்லாமே நம்ம பேசி விட்ருவோங்க. அவங்க வந்து காய் வந்து வெட்டிட்டு போயிடுவாங்க. நம்ம மொத்தமாக குத்தகை காசு வந்து நம்ம கொடுத்துருவாங்க. இதாங்க நம்ம தென்னை மரம் வந்து வருட வருமானம். நம்மகிட்ட 50 தென்னை மரம் இருக்குங்க. 50ல் ஒன்று வந்து நமக்கு எடுத்துகிட்டு மீத போக வந்து நம்ம வந்து குத்தகைக்கு விட்டுருவோங்க. வருட வருமானம் இதாங்க நம்ம வருட வருமானம். நெக்ஸ்ட்டு வந்து வாழைங்க. வாழையுமே நம்ம வந்து 10 மாதம் இதுவுமே வருட வருமானம் வந்து நம்ம கணக்கு பண்ணிக்குவோங்க. நம்ம வந்து 20 வாழைக்கன்று வைத்து வந்து ஒரு 5 வருடம் ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம வாழையிலேருந்து நம்ம இயருக்கு 20-30 மரம் வந்து நம்ம வந்து அறுவடை பண்ணிகிட்ருக்கோங்க. நம்ம வந்து விசேஷம் கல்யாணத்துக்கு இது மாதிரி வந்து விசேஷத்துக்கு வந்து நம்ம செல் பண்ணிடுவோம். ஒரு மரம் வந்து 500 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல் பண்ணிகிட்ருக்கோங்க. இதிலேருந்து நமக்கு வந்து வருட வருமானமாக ஒரு அமௌண்ட் வந்து நமக்கு கிடச்சிட்ருக்குங்க. இப்படி தாங்க நம்ம ஒருங்கிணைந்த பண்ணையத்துலேருந்து வருமானம் மற்றும் நம்ம வந்து எல்லாமே நம்ம பார்த்துட்ருக்கோங்க. ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் இன்னுமே மேற்கொண்டு நிறையா பண்ணலான்னு ஐடியா வச்சுருக்கேங்க. நம்ம மானியத்தில் வந்து தேன்பெட்டிக்கு வந்து சாரங்கள்கிட்ட வந்து பேசிட்டு எழுதி கொடுத்துருக்கோங்க. அவங்களும் பெட்டி வந்த உடனே நம்ம வந்து தரோன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாங்க. அதுவும் வாங்கிட்டா அடுத்தடுத்த விலாகில் வந்து நான் எல்லாமே சொல்கிறேங்க. நம்ம ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் நம்ம கோழிகள் வந்து நம்ம இந்த வாழைத்தோப்பில் மேக்ஸிமம் இங்கே தாங்க அதிகமாக நேரம் வந்து இங்கே தாங்க ஒதுக்குவாங்க. இங்கே வந்து நல்லா இறை வந்து நிறையா இருக்கனால இதை சாப்பிட்டுக்கிட்டு இவங்களும் ஆரோக்கியமாக வளர்கிறாங்க. நம்ம வாழை மரமும் ஆரோக்கியமாக இருக்குங்க. அதுக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குங்க. அதை பண்ணணும், கழிக்கணும். அதெல்லாம் பண்ணிவிட்டு
ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு வீடியோ நான் வாழை மரத்துக்கு மட்டும் கொடுக்குறேங்க. இது வந்து நம்ம வந்து போர்வெல் சொன்னோம் இல்லைங்களா, அந்த போர் தண்ணி இதில் விட்டு தாங்க நம்ம விவசாயத்துக்கு ஒரு 2-3 வருடத்துக்கு முன்னாடி அப்படி தாங்க பண்ணிகிட்டு இருந்தோம். கேணியில் விட மாட்டோம். ஏன்னா கேணியில் விட்டோம்னா கேணி ஃபுல்லாக தண்ணி உறிஞ்சிருது. இதில் விட்டு தாங்க நம்ம பயன்படுத்திகிட்டு இருந்தோம். இப்போ வந்து நம்ம கேணியில் கொஞ்சம் தண்ணி இருக்கனால அந்த பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம கேணியில் நேரடியாக போர்வெல் தண்ணியை விட்டுறோங்க. இது வந்து சும்மா வெறுமனே இருக்குது. இதுக்கு வந்து நம்ம வந்து இதில் வந்து ஒரு மீன் கூட்டை மாதிரி ரெடி பண்ணி இதில் வந்து மீன் வாங்கி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கேங்க. இப்போதைக்கு வந்து கொஞ்சம் ஒர்க் வந்து டைட்டாக இருக்கனால கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டேன்னா அந்த வேலையும் பண்ணிவிட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம நகர்வு பண்ணிடலாங்க. ஒருங்கிணைந்த பண்ணையம் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வாரம் வந்து திங்கள் செவ்வாய் வந்து என்னோடய விவசாய பணிகள் மற்றும் வருமானம் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேங்க வீடியோவாக. அதே மாதிரி வியாழக்கிழமை வந்து என்னோடய மாட்டு பண்ணையோட டெவலப்மெண்ட்டுங்க, மாடு வாங்கியிருக்கேனா இல்லை அதுக்கு ஏதாவது புதுசாக ஒர்க் பண்ணியிருக்கேனா இதை பற்றி சொல்கிறேங்க. அதே மாதிரி சனிக்கிழமை வந்து என்னோடய கோழி பண்ணை வளர்ச்சிங்க. சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றிங்க. நன்றி.